வணக்கம் நண்பர்களே, இது ட்ரோல் 18 தமிழ். எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால சேனலுக்கு வாங்க, வீடியோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க. நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வணக்கம் சார். வணக்கம் சார், விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, தீய சக்தினா திமுக, தூய சக்தி டிவிகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? சாம்பார் ஆப் எனக்கு சொன்னோம் செய்யணுங்கிற ஆசை எங்களுக்கு அளவு கடந்த ஆசை இருக்கு. தமிழருக்கும் தமிழ் மக்களுக்கும் நாங்க சேவை செய்யணுங்கிற ஆசை இருக்கு. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். அரசாங்கத்துல பணம் இல்ல தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி மக்களுக்காக செய்யறதுக்காக வாழ்வாதாரத்தை உயர்த்துறது எங்க போய் உயர்த்துறது? How do I tell you? மீன் பிடிக்கிறதுன்றது வேற, மீன் பிடிக்க கத்துத்தாரன்றது வேற. மீன் பிடிக்க கத்து கொடுத்தா மீன் வேணும்ல, அதுக்கே இப்ப 45 நாள் 40 60 நாள் லீவ் விட்டு தானே மீனே பிடிக்க போறோம். மீனே இல்லாதனாலதான் 60 நாளைக்கு காத்திருந்து அதுக்கப்புறம் மீன் பிடிக்க போறோம். காத்திருந்து தூண்டி போட்டு மக்கள் ஒவ்வொருத்தரா மீன் பிடிக்கிறாங்க. நீங்க வலைய போட்டு அரிச்சிட்டு போயிருவீங்களே. அததான் நாங்க வலைய போட்டு அரிக்கிறத நீ தான் பாத்துக்கிட்டு இருக்க. நீ தான் பார்த்த, நீ பேத்த இல்ல பார்த்தனால தானே கேக்குறாரு. அதான் நீ பேத்ததுனாலதான் அவரு கேக்குறாரு. நீ அவரை பார்த்த, அதனால அவரு கேக்குறாரு. இப்ப நீங்க தீய சக்தி இல்ல, நாங்க தீய சக்தியா தீய சக்தி இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும்டா. நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா நாய்கள். வெக்கப்படுறேன் ஒரு தமிழனா, வெக்கமா இல்லையா? நீங்க தீய சக்தி. நாங்க உண்மையிலேயே நேர்மையா இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, மக்களை நோக்கி பயணிக்கின்ற ஆட்சி. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய கொடுத்தாங்க, பட் அந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு என்னுடைய பார்வையில கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிச்சாவே போதும், மக்கள் சாட்டிஸ்ஃபைடுன்னு தோணுது. அப்புறம் என்ன பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம்ல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.